குழந்தை உதய நேரம் என்பது சிரசு உதயம் என்று பல மூல நூல்களிலே உள்ளன. அதுதான் மிகச் சரியான நேரம். அந்த நேரத்தில் குழந்தை அழுகும், அந்த நேரத்தை குறித்துக் கொள்வார்கள், அதற்கு ஜாதகம் எழுதுவோம். ஒரே நேரத்தில் குழந்தைகள் அறுவை செய்து எடுத்தாலும் 6 நிமிஷ வித்தியாசத்திலே எழுத வேண்டும் என்று குறிப்புகள் உள்ளன. முதல் குழந்தை தான் இரண்டாவது குழந்தை, இரண்டாவது குழந்தை தான் அண்ணன் என்று கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிலர் சொல்லி வருகிறார்கள். சிரசு உதயம் என்பதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்ல உள்ளது. பூமிக்கு வந்துதான் கணக்கு, வயிற்றுக்குள்ள உருவாவது கணக்கில்லை. மிகச் சரியான நேரத்தை அவர்கள் குறித்திருந்தால் இரட்டை குழந்தைகள் வித்தியாசத்திலே 6 நிமிஷ வித்தியாசம் வச்சு அடுத்த குழந்தை எழுதும் பொழுது அவங்களுடைய பொது நலம் D60 சஷ்டி அம்சத்திலே அவருடைய பலன் தெரியும். அஸ்ட்ரோ தமிழா ஜோதிட அன்பர்களுக்கு ஜோதிட மார்கபந்து அல்லூர் வெங்கட்ராமையரின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திலே ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு மிக முக்கியமான அங்கமான இரட்டை குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதுவது தொடர்பான ஒரு சில குறிப்புகளை கூட விரும்புகிறேன். பொதுவாக ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று கூட வைத்துக் கொள்ளலாம், சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பெறுவது என்பதெல்லாம் பெரும்பாலும் 1-2 தான் நடக்கும். அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேற. அன்றைக்கெல்லாம் பெரும்பகுதி சுகப்பிரசவங்கள் நடந்தன. ஒரு இரட்டை குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் ஒரு குழந்தை பிறந்ததற்கு அப்புறம் 5 நிமிடமோ 10 நிமிடமோ 15 நிமிட காலதமங்களில் கூட இரண்டாவது குழந்தை பிறந்து வைக்கிறது. இன்றைக்கு அப்படி அல்ல. பெரும்பாலான மருத்துவமனைகளிலே இரட்டை குழந்தையாக இருந்தால் சுகப்பிரசவம் செய்வதே கிடையாது. எல்லாம் வியாபார நோக்கிலே நடத்தக்கூடிய மருத்துவமனைகள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. அப்போ இரட்டை குழந்தைகள் என்கிற பொழுதே அறுவை சிகிச்சை செய்து 1 நிமிடத்திலே குழந்தையை வெளியே எடுத்து விடுகின்றனர். பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை உதய நேரம் என்பது சிரசு உதயம் என்று பல மூல நூல்களிலே உள்ளன. சிரசு உதயமான உடனே மிச்ச பகுதிகளெல்லாம் தன்னால் வெளியில் வந்துடும். அதுதான் மிகச் சரியான நேரம். அந்த நேரத்தில் குழந்தை அழுகும், அந்த நேரத்தை குறித்துக் கொள்வார்கள், அதற்கு ஜாதகம் எழுதுவோம். ஏற்கனவே கூறியபடி எனக்கு தெரிந்து பல நபர்கள் 91ஆம் ஆண்டில் பிறந்தது கூட 9-10க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், 9-25க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அப்போ அந்த குழந்தையினுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறுபடும். இரட்டை குழந்தைகள் என்று வரும்பொழுது ஒன்று நன்றாக படிக்கும், ஒன்று படிக்காது, ஒன்று வேலை பார்க்கும், ஒன்று வேலை பார்க்காது, ஒன்று ஆணாக இருக்கும், ஒன்று பெண்ணாக இருக்கும், 2 ஆணாக இருக்கும், 2 இதெல்லாம் இறைவனுடைய விந்தைகள். இந்த விந்தைகளிலே நான் புகுந்து எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்திலே பராசர முனிவர் தெளிவாக கூறியுள்ளார். பொதுவாக ராசி அம்சம் 2 கட்டம் போட்டு தான் ஜோதிட சாஸ்திரத்தை பார்த்து வருகிறோம். ராசி என்பது கணவன், அம்சம் என்பது மனைவி. பெண்களை பொறுத்தவரை ராசி என்பது பெண்ணே, அம்சம் என்பது ஆண். ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்பதற்காகவே ராசி அம்சம் என்று வைத்துள்ளார்கள். அதைத்தான் பெரும்பகுதி பார்த்து சொல்லி வருகிறோம். அதற்கப்புறம் பலன்கள் நிர்ணயம் பண்ணுவதற்காக பராசரர் ஷோடச வர்க்கம் என்று 16 முறைகளை எழுதியுள்ளார். ராசி, ஹோரை, திரேக்காணம், சதுர்த்தாம்சம், சப்தமாம்சம், நவாம்சம், தசாம்சம், துவாதசாம்சம், ஷோடசாம்சம், விம்சாம்சம், சதுர்விம்சாம்சம், சப்தவிம்சாம்சம், திரிம்சாம்சம், ஸ்வேதாம்சம், அக்ஷவேதாம்சம், ஷஷ்டியாம்சம். இவ்வாறு 16 முறைகளை 16 கட்டங்கள் போட வேண்டும் என்று பராசரர் எழுதியுள்ளார். இந்த 16 கட்டங்களையும் ஒருவருக்கு ஜாதகம் அடித்து அஷ்டவர்க்கம் உட்பட எழுதுவது என்றால் குறைந்தது 10 நாட்கள் வேணும். என் தகப்பனார் ஜாதகம் போடும் பொழுது இந்த முறைகளெல்லாம் போடுவதற்காக கோடு மாத்திரம் போட்டு கொடுப்பேன். நான் நிலநடுத்துறையில் பணிபுரிந்தேன். மிக அழகாக கட்டம் போடவும், அதற்காக அவர் ஷோடச வர்க்க கட்டம் ஒன்று போடணும், எனக்கு 16 கட்டம் போட்டு கொடுப்பார். ஒரே பக்கத்தில் 16 கட்டமும் போட்டு கொடுப்பேன். அப்போ அந்த 16 கட்டங்களையும் கணக்கிட்டு டிகிரிஸ் படத்தை போட்டு கணக்கு போட்டு எழுதினார். ஏன்னா அவங்களுக்கு கணக்கு தான் போட தெரியும், அவங்களுக்கு கால்குலேட்டர் தெரியாது, கம்ப்யூட்டர் தெரியாது, கால்குலேட்டர் வரல. கால்குலேட்டர் வந்ததெல்லாம் கிட்டத்தட்ட 77-78ஆம் வருஷத்தில் தான் கால்குலேட்டர் வந்தது. அப்போவே அது ரொம்ப காஸ்ட்லி ஐட்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட 85-90 தான் கம்ப்யூட்டர் வந்தது. அதுக்கு முன்னாலெல்லாம் வரல. 70-75ஆம் காலங்களெல்லாம் கம்ப்யூட்டர் இல்லை, இதுவே கிடையாது, கால்குலேட்டரே கிடையாது. அப்போல்லாம் அவங்கெல்லாம் எப்படி கணக்கு போட்டாங்க? பள்ளிக்கூடத்தில் 1/16 பாகம், 1/32 பாகம் வாய்ப்பாடுகள் இருந்தன. அவைகளை சுலபமாக கணக்கு போட்டு வந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் எளிய முறையிலே பெருக்கல் வகுத்தல் ஆகியவைகளெல்லாம் போட முடியும். லீலாவதி கணிதம் என்று ஒரு நூல் உள்ளது, மகாகவி காளிதாசன் எழுதியது. அந்த புத்தகத்தை காஞ்சி பெரியவருக்கு மனப்பாடம் அவங்களுக்கெல்லாம். இன்னும் 5 வருஷம் கழித்து ஒரு கிரகணம் எப்போ வருகிறது என்று கேட்டால் 5 நிமிடத்திற்குள்ளே உட்கார்ந்த இடத்திலே வாயினாலே கணக்கு போட்டு ஒரு பேப்பரையும் பென்சிலையும் வைத்துக்கொண்டு இன்னும் 5 வருடங்கள் கழித்து தமிழ் வருஷம் தான் அவங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் வருஷம் தெரியாது.
ஏன்னா ஆங்கில வருஷம் என்பது 2020 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான், 2026 தான் ஆங்கில வருடம். அதுக்கு முன்னால் கலியுகம் 5031 35 இதெல்லாம் போயிட்டே இருக்கும். இப்போ 20,000 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் அந்த எல்லாமே தமிழ் வருஷம்தான். தமிழ் வருஷ கணக்குகளை வைத்தே தான் அவங்க கிரகணங்கள்லாம் கணிதங்கள் போட்டாங்க. அதனால் இப்போ வந்து விசுவாச வருஷம்னா அடுத்த வருஷம் பராபவ வருஷம். ஒரு தோராயமாக சொல்கிறேன், ஆனி மாதம் 31ஆம் தேதி 6 மணிக்கு 6லேருந்து 6:30 வரைக்கும் சந்திர கிரகணம் வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு கணிதத்தை வந்து லீலாவதி கணிதம்னு காளிதாசன் சொல்லிட்டு போயிருக்கார். அதை வந்து மனப்பாடமாக சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் காஞ்சி மகான். அந்த மாதிரி கணக்குகள்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எல்லோரும் படிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது தகப்பனாருக்கு போட்டு கொடுப்பேன், இந்த 16 கட்டங்களையும் போட்டு கொடுப்பேன். ஏன்னு கேட்டால் அப்போ வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப்பில் ரெட்டை குழந்தைகள் பிறந்தது. அது குணாதிசயங்கள் எவ்வாறு வேறுபடும், எவ்வாறு பலன்கள் மாறுபடுகின்றன என்பதை வந்து அவர் மிக தெளிவாக சொன்னார். அந்த அடிப்படையில் நான் பல ஆங்கில நூல்களையும் புத்தகங்களையும் வாங்கி பொழுது ஒரே நேரத்தில் குழந்தைகள் அறுவை செய்து எடுத்தாலும் 6 நிமிஷ வித்தியாசத்திலே எழுத வேண்டும் என்று குறிப்புகள் உள்ளன. அது சம்பந்தமான ஒரு ஆங்கில குறிப்பில் உள்ளதை படிக்கிறேன். த சந்திரகிரி பிரசன்ட்ஸ் த ஐடியாஸ் இன் எ கன்சைஸ் and clear way. Authenticity of Gunda multiplication method is clear from these descriptions. One of the strong idea Gunda method postulates the birth will take place only with a gap of at least 6 minutes between them. 6 நிமிஷ இடைவெளியில் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க முடியாது. ஒரு குழந்தை இயற்கை பிரசவமானாலும் சரி, அதை கொடுத்து அதை இது வைத்து விட்டு அடுத்த குழந்தை எடுக்கும் பொழுது 6 நிமிஷ வித்தியாசங்கள் வேண்டும். அறுவை செய்து எடுத்தாலும் அந்த 6 நிமிஷ வித்தியாசத்திலே 6:11 என்று ஒரு குழந்தையை எடுத்தது 6:11க்கு இன்னொரு குழந்தை 6:11 6 மணி 11 நிமிஷம் 30 செகண்டுக்கு அடுத்த குழந்தை எடுத்தால் கூட முதல் குழந்தைக்கு 6:11 என்றும் இரண்டாவது குழந்தைக்கு 6:17 என்று எழுத வேண்டும். ஒரு சிலர் சொல்கிறார்கள், வயிற்றிலே முதல் குழந்தை தான் முதல்ல ஜனித்தது, ரெண்டாவது குழந்தை பின்னாலே ஜனித்தது, அதுதான் அண்ணன் தம்பி, அதனால் முதல் குழந்தை தான் இரண்டாவது குழந்தை, இரண்டாவது பிறந்த தான் அண்ணன் என்று கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிலர் சொல்லி வருகிறார்கள். சிரசு உதயம் என்பதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்ல உள்ளது. பூமிக்கு வந்து தான் கணக்கு, வயிற்றுக்குள்ளே உருவாவது கணக்கில்லை. ஆகமதே இந்த மாதிரி 16 கட்டங்கள் போட்டு தான் சொல்லணும். அந்த 16 கட்டங்களுடைய விளக்கங்களையும் நான் சொல்கிறேன். D1 அப்படிங்கிறது வந்து தலை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தலைன்னா ஆயுள், லக்னம், லக்னத்தை வச்சு தான் எல்லாமே நிர்ணயம் பண்ணுறோம். அடுத்தது D2ங்கிறது வந்து ஹோரை, D2ங்கிறது ஹோரை, செல்வத்தை குறிக்கிறது. அடுத்தது திரேக்கானம்ங்கிறது உடன் பிறப்புகளை குறிக்கிறது. அதுக்கு வந்து D3ன்னு பேர் கொடுத்துருக்காங்க. அதை 3ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் பொதுவாக இங்கிலீஷில் உள்ளதை நான் அப்படியே சொல்கிறேன். சதுர்த்தாம்சம் அது வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, D4. அடுத்தது சப்தமாம்சம் பிள்ளைகள், D7. நவாம்சம் ஏற்கனவே சொல்லிட்டேன், கணவன் மனைவின்னு. நவாம்சம் என்பது திருமண வாழ்வுக்காக குறிக்கப்பட்டது, அது D9 என்று கொடுத்துள்ளார்கள். தசாம்சம் 10 என்பது தொழிலை சேர்ந்தது, 10ஆம் இடம் என்பது தசாம்சம் என்பது D10. அடுத்தது துவாதசாம்சம் பெற்றோர்கள், D12 என்று கொடுத்துள்ளார்கள். சோடசாம்சம் என்பது அவருடைய வாகனங்கள், வீடு யோகங்கள், அவைகளை குறிக்கக்கூடியது D16 என்று குறிக்கப்பட்டுள்ளது. விம்சாம்சம் சமய தொடர்புகள், அதாவது பொதுமக்களிடம் இருக்கக்கூடியது, இது எல்லாம் சேர்ந்து D20 என்று சொல்லியுள்ளார்கள். சப்தவிம்சாம்சம் அந்த மனிதனுடைய பலம், சக்தி, உடல் பலம், ஆரோக்கியம், சக்தி எல்லாவற்றையும் D27 நம்பர் கொடுத்துருக்காங்க. சதுர்விம்சாம்சம் என்பது D24. அடுத்தது த்ரிம்சாம்சம் என்பது துரதிர்ஷ்டம், D30. ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும், துரதிர்ஷ்டம் இருக்கும். எப்போவுமே நம்ம அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தில் நல்ல வசதியாக இருப்பான், ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்காது. அப்போ வந்து இதை வந்து டிவைட் பண்ணி காமிக்கிறது துரதிர்ஷ்டம். அடுத்தது சுவேதாம்சம்னாக்கா அவங்க முடிவெடுக்கக்கூடிய டெசிஷனை கொடுக்கறது, அது D40ன்னு சொல்கிறோம். அக்ஷவேதாம்சம் பொதுநலம், D45. அதுக்கப்புறம் பொதுநலம் D60. சஷ்டியாம்சம், இந்த சஷ்டியாம்சம்ங்கிறது மிக முக்கியமான கணக்கு. இந்த D60ங்கிற கணக்கு வந்து ஆஸ்பத்திரியில் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது மிக தோராயமாக கணக்குகள் போடக்கூடாது. மிகச் சரியான நேரத்தை அவர்கள் குறித்திருந்தால் இரட்டை குழந்தைகள் வித்தியாசத்திலே 6 நிமிஷ வித்தியாசம் வச்சு அடுத்த குழந்தை எழுதும் பொழுது அவங்களுடைய பொது நலம் D60, சஷ்டியாம்சத்திலே அவருடைய பலன் தெரியும். என்று கேட்டால் சர்வார்த்த சிந்தாமணி என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பூகம்பம் வருது, ஒரு ட்ரெயின் போகுது, ஒரு 25 பேர் அட்சய டயத்தில் மரணம் அடைகிறாங்க. அப்போ அவ்வளோ பேருக்கு ஒரே நேரத்தில் உயிர் போகுதா? அதுக்கு வந்து கூண்டோடு மரணம் என்று பெயர். அந்த கூண்டோடு மரணம் வருவதற்கு காரணம்
மாந்தி இருக்கக்கூடிய இடமானது கொடிய சஷ்டியாம்சத்தில் இருந்தால் கூண்டோடு மரணம் ஏற்படும், அல்லது அவர் கூட்டத்தில் பலருடன் உயிர் விடுவார். இதை நான் சொல்லவில்லை, ஜோதிட சாஸ்திரத்திலே சர்வார்த்த சிந்தாமணி என்ற நூலிலே உள்ளது. ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறார், ஒரு குழந்தை இறந்து போச்சுங்க 15 வயசில், அப்போ அந்த கொடிய சஷ்டியாம்சத்தில் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த 6 நிமிஷம் கேப்பு போடும்பொழுது தான் தெரியும். ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு ஒரே மாதிரி ஜாதகத்தை குடித்தா அவங்க குணங்கள் வேறுபடும், தொழில் வேறுபடும், படிப்பு வேறுபடும். அதனால் மினிமம் 6 நிமிஷம் இடைவெளி வைத்து இன்னொரு ஜாதகம் கணித்து அதில் சோழச வர்க்கத்து வரை என்னென்ன லக்னங்கள் மாறுபடுகிறது, எந்த நிலையிலே மாறுபடுகிறது என்பதை சரியாக கணித்தால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக துல்லியமாக சொல்ல முடியும். ஒருத்தருக்கு ஏன் படிப்பு அதிகமாக இருக்கிறது, ஒருத்தர் ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறார், ஒரு ஏன் டாக்டர் படிக்கிறார், ஒருவர் ஏன் வியாபாரம் பண்ணுகிறார், ஒருவர் ஏன் வேலை பார்க்கவில்லை, இந்த மாதிரி கணக்குகள் எல்லாம் இந்த 16 கட்டங்களையும் போட்டு பரிசீலனை செய்வதன் மூலமாக மிக தெளிவான பதில்களை கூற முடியும் என்று கூறி நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.